Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெகுலரா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி இந்த மேக்ஸுக்கு அப்படின்ட்டு ஒரு சீரியஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தங்கம் சார் அவங்களோட மேக்ஸ் பேசிக்லாம் வந்து இருக்கும். இதுல என்ன அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ணாம தான் அவங்களோட ஸ்கோப்பே என்ன பண்றாங்க விடுறாங்க. அப்போ அந்த மேக்ஸ்ல ரொம்ப ஈஸியான ஒரு மேஜிக் தான் மேக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த மேஜிக்கை நம்ம எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா தான் வந்து ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டேவா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 10 days நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 10 days பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மேக்ஸ்னா என்ன, மேக்ஸ் எந்த ஆர்டர்ல நம்ம பார்க்கணும், அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எப்படி நம்ம எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற ஃபுல் வியூமே என்ன பண்றோம் சூப்பரா வந்து நம்ம ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொடுத்துருக்கோம். ஓகே, கண்டிப்பா மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல நிறைய டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி கால் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, சார் மேக்ஸ் வீடியோ இன்னைக்கு தான் சார் பாக்குறேன், நீங்க வேணா போயிலாம் இல்ல கமெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க, இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் டேவா பாக்குறேன், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே உங்க வீடியோ பாக்குறேன் அப்படின்னு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 10th டே அப்படின்னா பிரச்சனை இல்லை, 100 days நம்ம பிளான் பண்ணிருக்கோம். 100th டே பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாஸாக தானே இருக்கும். நிறைய கிராமப்புற மாணவர்கள், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணணும், எப்படி மேக்ஸில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்ட வந்து பாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே தியரி பேப்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், படிச்சிடலாம். ஆனால் மேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். எல்லாம் ஸ்டாட்டிக் வேல்யூவாக கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, குப்தா வம்சத்தை தோற்றுவிச்சது யாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, ஸ்டாட்டிக்காக 4 ஆப்ஷன் இருக்கும் போட்டுடலாம். ஆனா மேக்ஸ் அப்படிங்கிற நம்ம சால்வ் பண்ணா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விதத்துல தான் நம்ம ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, கண்டிப்பா அந்த சீரியஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கான டே 11th போலாம். இது எல்சிஎம் ஹெச்எஃப் பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். பார்ட் 2ல முதல் ஹோம்ஒர்க்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். பார்ட் 2 ஹோம்ஒர்க் சம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த டைப்பு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் ஓரமா வச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் எழுதிடலாமா? எவ்வளோ? 25 AB cube C A power 1 B power 3 C. ஓகே, 100 A power 2 B power 1 C power 1 125 A power 1 B power 1 C கிடையாது. ஓகேவா? இது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பைன் டைப்ல என்ன பண்ணோம், நம்பர்ஸை தனியா பிரிக்கணும், லெட்டர்ஸை தனியா பிரிக்கணும். இதுக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் ஆன்சர்ஸ்ல இந்த நம்பர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் எல்சிஎம் போட்டு அடுத்து லெட்டர்ஸை போடணும். சிம்பிள். ஓகேவா? இது வந்து என்னென்ன எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 25 100 125க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்சிஎம்னா என்ன, கொடுத்திருக்க நம்பர்ல பெரிய நம்பர் எது, 125. இந்த 125 அப்படிங்கிற நம்பர் பக்கத்துல டேபிள்ல வருமா? கண்டிப்பா 100வது டேபிள்ல வர வாய்ப்பே இல்லை. 100வது டேபிள்ல ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா 100 200 300 லாஸ்ட் 00ல முடியணும். இது எப்ப லாஸ்ட் 00ல முடியும், 125 2ஆல மல்டிப்ளை பண்ணா 250, அப்ப 4ஆல மல்டிப்ளை 500, அப்ப 500 தானே வரும். இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா, இந்த பெரிய நம்பரை 4ஆல மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் டபுள் டிஜிட்ல முடியும். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம், 500 செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த 500 25 டேபிள்ல வருமா செக் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வரும், 25th டேபிள்ல 500 அப்படிங்கிறது வரும். அப்ப ஒரு எல்சிஎம் வேல்யூ என்ன, 500. அதுக்கடுத்து இதோட எல்சிஎம் வேல்யூ, ஏல பெரிய வேல்யூ என்ன, A power 2, B ல பெரிய வேல்யூ B power 3, C power 1. அப்ப எழுதிடலாமா, எல்சிஎம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ், அடுத்து A ஸ்கொயர் B கியூப் C power 1, இதுதான் எல்சிஎம். ஆன்சர் வந்திருக்கா? கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும், செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இரு எண்களின் மீச்சிமா எல்சிஎம், ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வந்து அவற்றின் மீப்போவாமை போல் 4 மடங்கு, அதாவது HCF போல 4 times அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் 125, எல்சிஎம் மற்றும் HCF ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 125 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் வந்து 100 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன? சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி எழுதிக்கலாமா?
ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு லைனா எழுதுங்க. இரு எண்களின் மீச்சீமா அவற்றின் மீப்போவாவை போல் 4 மடங்கு. அதாவது எல்சிஎம் அப்படிங்கிறது HCF போல 4 டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HCF மாதிரி எல்சிஎம் அப்படிங்கிறது 4 டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 1 அப்படின்னா இது 4, இது 4 அப்படின்னா இது 4 மடங்குனா 16. இதான் மீனிங் அதுக்கு. ஓகேவா? இது வந்து 1 மடங்கு அப்படின்னா இது 4 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா? மீச்சிவா மற்றும் மீப்போவா எல்சிஎம் அண்ட் HCF ஓட நமக்கு சம் ஆஃப் எல்சிஎம் அண்ட் HCF எவ்வளோ? 125. எல்சிஎம் பிளஸ் HCF ஈக்குவல் டு 125. இப்போ ஒரு நம்பர் என்ன? n1 ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ? 100. ஓகேவா? அப்போ n2 ஈக்குவல் டு என்ன? ஃபார்முலா என்ன? நம்ம பார்த்த ஃபார்முலா n1 இன்ட்டு n2 ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இப்போ அந்த n1 அப்படிங்கிறது 100 நமக்கு தெரிஞ்சிருச்சு. n2 கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் HCF டேரக்டா கொடுக்காம சின்னதா ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? HCF போல எல்சிஎம் 4 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது எவ்வளவு? 4 மடங்கு. இது 1 மடங்கு. 4 பிளஸ் 1 5 மடங்கா? அப்ப 5 மடங்கு சேர்ந்ததுதான் 125. கிளியரா புரியுதா? எல்சிஎம்மையும் HCFையும் ஆட் பண்ணா 125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மடங்கு அப்படின்னா எல்சிஎம் 4 மடங்கு, HCF வந்து 1 மடங்கு. கரெக்டா? அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மொத்த வேல்யூ அப்படிங்கிறது 5 பார்ட்டு. அப்ப 125 5ஆல டிவைட் பண்ண எவ்வளோ? 1 5 5. இதுல எத்தனை 5 இருக்கு? 2 5 10, 5 5 25. 25 இருக்கா? அப்ப 25 அப்படிங்கிறது 1 மடங்கு. அப்ப என்னது? HCF வந்து 1 மடங்கு அப்படிங்கிறது 25. இது எவ்வளவு? 4 இன்ட்டு 25. எல்சிஎம் அப்படிங்கிறது 100. சிம்பிளா புரியுதா? அப்ப எல்சிஎம்னா என்ன? எல்சிஎம் அப்படிங்கிறது 4 மடங்கா 100, HCF அப்படிங்கிறது 1 மடங்கா அப்ப 25. கிளியரா? இப்ப சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இப்ப இது 100, இது 25. 100க்கு 100 கேன்சலா? அப்ப n2 equal to 25. Answer is 25 is correct answer. B is correct answer. Clear? இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க கமெண்ட்ஸ்ல யாரெல்லாம் என்ன கொஸ்டின்ஸ்லாம் புரியலன்னு சொல்றீங்களோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் சண்டேவோ சாட்டர்டே ஈவினிங்கோ என்ன பண்ணலாம்? ஒரு லைவா கண்டக்ட் பண்ணலாம். அந்த லைவ்ல நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து டவுட்டா சொல்லிருக்கீங்களோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம். ஓகேவா? அதனால உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணதால டவுட்ஸ் இருக்கோ கண்டிப்பா சொல்லுங்க. இது ரிலேட்டடான POI கொஸ்டின்ஸ் தான் தாராளமா நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. தேர்ட் கொஸ்டின், இரு எண்களின் விகிதங்கள். அது சிம்பிள். R1 R2 அவற்றின் மீச்சிமா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. HCF என்ன? R1 இன்ட்டு R2 ஈக்குவல் டு L பை H. R எவ்வளோ? 3 இன்ட்டு 4. மீச்சிமா 108. HCF என்ன? அப்போ அப்படியே டேரக்டா அடிச்சிடலாமா? 1 3 3, இதுல 3 9, பேலன்ஸ் 1 6 3 18. ஒரு நாள் 4, 36ல 9 நாள் இருக்கு. அப்ப HCF ஈக்குவல் டு கீழே இருக்கிறது மேல வந்துருமா? அப்ப HCF ஈக்குவல் டு 9. ஆன்சர் 9 இஸ் கரெக்ட் ஆன்சர். 9 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், which of the following is a pair of co-prime number? co-prime number என்ன சொன்னேன்? சார் பகான் அப்படின்னா HCF வேல்யூ 1 வரணும். இதுக்கு HCF வேல்யூ 1. அது ரெண்டாலையும் டிவைட் ஆகும். இது HCF வேல்யூ சரி ஹோல்ட் பண்ணலாம். இது என்னது? 21 35 7ஆல டிவைட் ஆகும். 23 92 23 அப்படிங்கிறது நமக்கு பிரைம் நம்பர் தெரியும். அப்ப 23 92 அப்படின்னு பார்த்தா டக்குன்னு எடுத்துடக்கூடாது. 23 4 டைம் பண்ணா நான் 20 இன்ட்டு 4 80, 3 இன்ட்டு 4 12, 80 பிளஸ் 12 92, 23ஆவது டேபிள்ல 92 அப்படிங்கிறது வரும். அப்ப HCF வேல்யூ என்ன பண்ண முடியாது? 1ன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா HCF வேல்யூ 1 அப்படிங்கிறது 1825 தான். செக் பண்ணலாமா? 1825 இது ரெண்டு எந்த நம்பரா காமனா போகும்? 1ஆல மட்டும்தான் போகும். அப்ப 1825 அப்படிங்கிறது தான் HCF வேல்யூ. HCF வேல்யூ 1 அப்படிங்கிறது. கோப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது 4 பேர்லயும் Bங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் அது அல்ஜிப்ரிக் கொஸ்டின். கரெக்டா? ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? a³ மைனஸ் 1 அண்டு a² மைனஸ் 1. இதோட HCF வேல்யூ கேட்குறாங்க. இதோட HCF வேல்யூ. இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் சம்ல மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறது HCF வேல்யூ தான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன ஃபார்முலா? a³ மைனஸ் b³ ஒரு ஃபார்முலா படிச்சோமா? ஃபார்முலா என்ன? 1³ அப்படின்னா 1 தான். அதான் 1ன்னு போட்டுருக்காங்க. ஃபார்முலா என்ன? a மைனஸ் b a² பிளஸ் b² பிளஸ் 2ab. முடிஞ்சிச்சா? இங்க என்ன? a² மைனஸ் b².
1 ஸ்கொயர் அப்படின்னாலும் 1 தான். கரெக்டா? அப்ப ஃபார்முலா என்ன? a plus b a minus b. என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. HCF அப்படின்னா ரெண்டு டேர்ம்லையும் காமனா இருந்தா மட்டும்தான் இருக்கணும். இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமன் என்ன இருக்கு? a minus b காமனா இருக்கு. அப்ப HCF வேல்யூ a minus b அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். a b க்கு பதிலா என்ன வேல்யூ? 1. அப்போ a minus 1 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். a minus 1 பா ஆன்சர் d இஸ் கரெக்ட். ஆன்சர் d கரெக்ட் பா. ஏன் சார் இங்க b தானே போட்டோம் அங்க 1 போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஃபார்முலா இருந்து அப்படியே டைரக்டா எடுத்தேன். இங்க b க்கு பதிலா என்ன வேல்யூ இருக்கு? 1, அதனால 1 போட்டிருக்கேன். சிம்பிள். ஓகே. அதுக்கு அடுத்து இரு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீச்சீமா 144 எனில் அந்த எண்களை காண்க. ரெண்டு அடுத்தடுத்த இரட்டைப்படை நம்பர். இரட்டைப்படை அப்படின்னா செக் பண்ணுங்க ஆன்சர்ல. இதுக்கு அடுத்த இரட்டைப்படை கரெக்ட். 14, 16, 18, 20, 22, 24 எல்லாமே இரட்டைப்படை நம்பரா தான் இருக்கு. அடுத்தடுத்த இரட்டைப்படை நம்பர். அப்ப இதோட மீச்சீமா 144, எல்சிஎம் எவ்வளோ? 144 அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செக் பண்ணலாம். 16, 18 இந்த மாதிரி கூட போட்டு பார்க்கலாம். இது ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டு காமனாக போகும். 8, இதுல 9. இது வேற ஏதாலையும் போகாதுல்ல. ரெண்டாவது டேபிளையும் போகாது, மூணாவது டேபிளையும் போகாது. அப்படியே காமனா 2 × 8 × 9. 2 8 16, 16 9 16 9 எவ்வளோப்பா? 10 × 9 90, 6 × 9 54. அப்போ 144. அப்போ இதுவே ஆன்சர் வருது. அப்போ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். 16, 18 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். மீச்சிமா ரெண்டு நம்பரோட மீச்சிமா எவ்வளோ வருது? எல்சிஎம் வந்து 144. ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கண்டிப்பா 6க்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்பயும் நான் நோட்டீஸ் பண்ணிட்டே தான் வரேன். ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இப்போ வரைக்கும் ரெகுலரா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிட்டே வரீங்க. யாரெல்லாம் ரெகுலரா உங்களோட கொடுத்த கமிட்மெண்ட்ஸை எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிட்டே வரீங்களோ 100th டே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கண்டிப்பா அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத அப்போ ரிவீல் பண்ணுவோம். ஓகேவா? அதனால மிஸ் பண்ணாம என்ன கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றீங்களோ அந்த கொஸ்டின் சால்வ் பண்றதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் நீங்க எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க, டெய்லி பேசிஸ் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கத்துப்போம். மேத்ஸை பொறுத்தளவு டெய்லியுமே ஏதோ ஒரு லேர்னிங் தான். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துருங்க, இன்னொருத்தவங்க சால்வ் பண்ணும்போது இது வேற ஆங்கிள் சால்வ் பண்ணலாம். மேத்ஸ்ங்கிறது ஒரே வே அப்படின்னு கிடையாது. பல ஆங்கிள்ஸ்ல பல விதமா சால்வ் பண்ணலாம். நான் கொண்டு வரது எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணா எனக்கு ஈஸியா இருந்துச்சோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை விட பெஸ்ட் மெத்தட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணீங்களா, நான் லேர்ன் பண்ணா நான் கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்பேன். ஓகேவா? இதெல்லாம் தப்பே கிடையாது. நான் தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கத்து தரேன். அப்போ உங்களுக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சு அப்படின்னா தாராளமா நீங்க சொல்லலாம். அஸ் அ ஃப்ரெண்டா, அஸ் அ பிரதரா நீங்க கன்வே பண்ணலாம். ஓகேவா? இது எவ்வளவு 6 மார்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. எதுக்காக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ண சொல்றேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த மேக்ஸ் மேலேயோ அந்த ஒரு கிளாஸஸ் மேலேயோ ஒரு கியூரியாசிட்டியோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ வர ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? எவ்வளவு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்கோம், என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு டெய்லி பேசிஸ்ல போடும் போது அப்போ ஒரு நாளும் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே வரும் அப்படின்னு நமக்கே தெரியாம நம்ம பேக் மெமரியில ஸ்டோர் ஆகும். இந்த விஷயம் தான் வந்து நம்மளை அடுத்தடுத்த லெவல் புஷ் பண்ணி கொண்டு போகும். இதுக்காக தான் சொல்றேன், ஒரு நாள் ஒரு விஷயத்தை கத்துப்பீங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட ஃபார்முலா ஷீட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். அதை வந்து நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும், இதோட பிஓக்கு கொஸ்டின்ஸை நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போட்டிருக்கோம். அதனால தெளிவா கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? இன்னொரு ஹாப்பி நியூஸ் உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சேன். எதாச்சும் ஃபேஸ்புக் பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட கிளாஸ் வீடியோஸ், அந்த 10 கிளாஸ் வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதை ஃபார்வர்ட் பண்றீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் ஏற்ற மாதிரி கண்டிப்பா உங்களோட பாத் வந்து கரெக்டான சக்சஸ் வேல போகும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஷேர் பண்ணும் போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்போ யாருக்கோ ஒருத்தவங்க உதவி பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்குல்ல, இந்த மென்டாலிட்டி உங்களை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா கொண்டு போகும். நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். கரெக்டா? அப்ப சொல்லி கொடுத்த விஷயத்த அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மட்டும் வச்சுக்கிட்டோம். நம்ம கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருப்போம். நம்ம சொல்லிட்டோம் அவன் அடுத்த லெவல் வந்துருவான் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாத்தையும் நான் தப்புன்னு சொல்ல, ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி சுத்தமா மாத்துங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு வெல் காம்படிஷனா இருக்கணும். எப்பயுமே சொல்ற விஷயம் தான், வெல் காம்படிஷனா இருக்கணும். உங்களுக்கு தரமான போட்டியாளர் கூட நீங்க போட்டி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அவங்களும் டஃபா படிக்கணும், நீங்களும் டஃபா படிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணல சார், அவன் ஷேர் பண்ணல சார், நான் எப்படிடா ஷேர் பண்றது அப்படிலாம் கேட்காதீங்க. நீங்க தெரிஞ்சா நீங்க ஷேர் பண்ண தாராளம், பிரச்சனையே கிடையாது. படிச்சுப்போம், நம்மளால படிக்காங்களா, ஏதோ ஒரு கிரெடிட்ஸ் ஏதோ ஒரு நமக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, அதனால அவங்க சொல்ற விஷயம், உங்களுக்கு சின்ன சின்ன மெட்டீரியல் எது கிடைச்சாலுமே நீங்க தாராளமா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, உங்க குரூப் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நான் இந்த இதுன்னு நான் சொல்லல, காமனா எது கிடைக்குதோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ற மூலமா தான்
அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அது மூலமா நமக்கு என்ன ஆகும், பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம அல்ஜிப்ரிக்ல தான் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டா எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் வச்சு கொடுக்குறேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் கூடுதல் 14, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 100 எனில் அந்த இரு எண்களின் வித்தியாசம் என்ன? சிம்பிளான கொஸ்டின். ரெண்டு நம்பரோட கூடுதல், அந்த நம்பரை a பிளஸ் பின்னு வச்சுக்கலாமா, அடிஷனல் எவ்வளோ 14. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், வர்க்கங்களின் கூடுதல் எவ்வளோ 100. அந்த இரு எண்களின் வித்தியாசம், அந்த ரெண்டு நம்பர் என்ன எடுத்துக்கோம், ஏபி தான் எடுத்துக்கோம். அப்ப வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் ஈக்குவல் டு என்ன? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதா? இரு எண்கள் ஏ அண்ட் பின்னு எடுத்திருக்கேன், எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம், எம்என் எடுத்துக்கலாம், எதுனா நீங்க எடுத்துக்கலாம். ஏபின்னு எடுத்திருக்கோம். ஏபி இரு எண்களின் கூடுதல் 14, இரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 100. இரு எண்களின் வித்தியாசம் என்ன? சிம்பிளான கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த மூணும் பார்த்த மாதிரி என்ன ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா திங்க் பண்ணி கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும்போது தெளிவா ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். தேர்ட் ஃபார்முலா பார்த்தோமா? தேர்ட் ஃபார்முலா என்ன? a plus b the whole square plus a minus b the whole square equal to 2 times of a square plus b square. இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்தோமாப்பா? இப்போ ஃபார்முலா என்ன இருக்கு, நமக்கு a plus b இங்க இருக்கு, a minus b கேட்டிருக்காங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கா, அது டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாமா? a plus b யோட வேல்யூ என்ன? 14, பவர்ல என்ன இருக்கு 2. அதுக்கடுத்து a மைனஸ் பி நம்ம கேட்டிருக்காங்க, அதனால அப்படியே வச்சுக்கலாம், a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். அடுத்து 2 அப்படியே இருக்கு. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 100. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சிம்பிளான விஷயம். a பிளஸ் பிக்கு 14 கொடுத்துருக்காங்க, 14 எடுத்திருக்கேன். கேட்டிருக்கிறத அப்படியே வச்சிருக்கேன். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு எவ்வளோ 100 கொடுத்துருக்காங்க, எடுத்திருக்கேன். சிம்பிள். கிளியரா? இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறோம். 14 ஸ்கொயர் எவ்வளோ 196. ஸ்கொயர் படிச்சிருங்கப்பா. a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், 2 × 100 200. ஓகேவா? இங்க பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவல் டு அங்கிட்டு போகும் என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா? அப்ப a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 200 பிளஸ் 196, இங்க வரும்போது மைனஸ் 196 ஆகுமா? அப்ப a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 200ல இருந்து 196 கழிச்சுன்னா 4. இந்த நமக்கு என்ன தேவை, ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் a மைனஸ் பி தான் நமக்கு தேவை. அப்ப இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கா, அப்ப அந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அங்க போகும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறுமா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிறது நமக்கு a மைனஸ் பி ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஆன்சர். a மைனஸ் பி ரெண்டு நம்பர் கூட வித்தியாசம் அப்படிங்கிறது 2. ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியரா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அது நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி கூட எழுதிக்கோங்க. கிளியர்? உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதுல ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதோட பிடிஎஃப் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணோம்னா கொஸ்டின்ஸ் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கலாம். செகண்ட் கொஸ்டின் இதோ அதே மாதிரி தான். ஒரு 1 மினிட் டைம் தரேன், நீங்க திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. மேக்ஸை பொறுத்தளவு வரல, முடியல, கஷ்டமா இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. எல்லாமே எல்லாருக்கும் வரும், ப்ராக்டிஸ் மட்டும் தான் மேட்ரு. ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை பொறுமையா ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் கூடுதல், ரெண்டு நம்பரு, அதை a பிளஸ் பின்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 14. எடுத்தாச்சா? அவற்றின் வர்க்கங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம், வர்க்கம்னா என்ன, ஸ்கொயர், a ஸ்கொயர் b ஸ்கொயர், அவருக்குள்ள வித்தியாசம் அப்படின்னா டிஃபரன்ஸ் மைனஸ், ஈக்குவல் டு எவ்வளோ 112. அந்த இரு எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன, a மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன? இது என்ன ஃபார்முலா, இது எத்தனை ஃபார்முலா, இது மூணுமே மிங்கிலானமா எந்த ஃபார்முலால இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபார்முலா நம்பர் 5 அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபார்முலா நம்பர் 5 என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, a பிளஸ் b a மைனஸ் b. கரெக்டா? இதான ஃபார்முலா. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கு, எவ்வளோ 112 ஈக்குவல் டு a பிளஸ் b எவ்வளோ 14. அதுக்கு அடுத்து இன்ட்டு a மைனஸ் b நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாமா? நமக்கு தேவையானது என்ன, a மைனஸ் b தான் தேவை. அப்ப 112 டிவைடட் பை 14. ஓகேவா? இது முதல்ல ரெண்டால் அடிக்கலாமா? 14 எத்தனை 2 இருக்கு, 7 2 14. 112ல 10ல 5 2 இருக்கு, 10ல 11ல 10 போச்சுன்னா பேலன்ஸ் 1, பக்கத்துல என்ன இருக்கு 2. அப்ப 12ல எத்தனை 2 இருக்கு, 6 2 இருக்கு.
ஓர் ஏழா 7, 7 ஏழா 49, 8 ஏழா 56. அப்போ a மைனஸ் பி அப்படிங்கிறது என்ன 8 அப்படிங்கிறது ஆன்சர். அவ்வளவுதானே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சுல. எல்லாமே a மைனஸ் பி ஈக்குவல் டு 8 இருக்கு. அப்போ a மைனஸ் பி ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கிளியரா? இதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும்பா. இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபியூஸே ஆகாது. மேக்ஸை பொறுத்தளவு நிறைய லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது பிகினர் மேக்ஸ் அப்படின்னா அவங்க சொல்றேன், நிறைய டைப்ஸை நீங்க மண்டையில ஏற்றி எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்றதுக்கு ஒருவேளை தெளிவா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? ஓகே. எந்த மிகச்சிறிய எண்ணுடனும் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14, 16 வகுப்படும். இது சிம்பிளானது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் டைப். அப்ளிகேஷன் டைப் பொறுத்தளவு நமக்கு டைரக்டா எல்சிஎம் என்ன, ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுல ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தை வேர்ட்ஸை வச்சு தான் என்ன பண்ண முடியும், கீவேர்ட்ஸை வச்சு தான் அது எல்சிஎம்மா ஹச்சிஎஃப் அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும். அந்த கீவேர்ட்ஸா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன, ஹச்சிஎஃப் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன. எல்சிஎம் அப்படின்னா நமக்கு கீவேர்டு என்ன அப்படின்னா வகுபடும் ஆர் டிவிசிபிலிட்டி, டிவிஷன், டிவைட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து சேர்ந்து அல்லது கம்பைன்டு அல்லது கோயின்சைடு அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை என்ன பண்ணிருப்பாங்க, கோயின்சைடு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின்ல கேட்டுக்க என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது இல்லாம ஹச்சிஎஃப் அப்படின்னா கீவேர்டு என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் மீட்டரு, லிட்டரு ஈக்குவலா பிரிக்கணும், சமமாக பிரித்தல், அளவீடுன்னு சொல்லுவாங்க. அளவுகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஹச்சிஎஃப். அதுக்கடுத்து சமமாக பிரித்தல், ஈக்குவல் ஷேரிங், இந்த மாதிரிலாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கொஸ்டின்ஸ்ல நோட்னு போட்டு தனியா நம்ம ரிவிஷன் நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஹிண்ட்னு போட்டு இதுக்குள்ள போகும்போது தெளிவா பார்க்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கிறீங்களா? அப்ளிகேஷன்ல எல்சிஎம் ஹச்சிஎஃப் டைரக்டா மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அது கீவேர்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம பண்ணணும் எல்சிஎம் என்ன ஹச்சிஎஃப் என்ன கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படின்னா வகுபடும், டிவைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துக்கலாம். அதே தமிழ்ல சேர்ந்து, கம்பைன்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்துக்கலாம். ஹச்சிஎஃப் அப்படின்னா மெஷர்மெண்ட், அளவீடுகள் கொடுத்தாங்கன்னா ஹச்சிஎஃப். அதுக்கப்புறம் சமமாக பிரித்தல், ஈக்குவல் ஷேரிங் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு என்னது ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கொஸ்டின்ஸ்ல போகும்போது நான் தெளிவா புரியும். கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 வகுபடும். வகுபடும் கொடுத்தா என்னது, வகுபடும் கொடுத்தா என்னதுப்பா, அது எல்சிஎம். டிவிஷன் கொடுத்தா என்னது எல்சிஎம். கம்பைன் கொடுத்தா எல்சிஎம். ஓகேவா? டிவிசிபிள் அப்படின்னு கொடுத்தா என்னது எல்சிஎம். ஓகேவா? அப்ப எல்சிஎம் தான் கொடுத்துருக்கு கேட்டிருக்காங்க. என்னது எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10, 12, 14, 16 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? 2ஆல போட்டா 5 2 இருக்கு, 6 2 இருக்கு, 7 2 இருக்கு, 8 2 இருக்கு. மறுபடியும் 2ஆல போட்டோம் அப்படின்னா 5 அப்படியே தான் இருக்கும், 3 2 இங்க 7 அப்படி இருக்கும், 4 2. இது எதால வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப என்னது 2 × 2 × 5 × 3 × 7 × 4. 2 2 எவ்வளோ 4, 4 5 20, 20 3 60, 60 60 7 60 × 7 5 7 35, 6 7 42, 420, 420 × 4, 4 4 16, 1600, 4 2 8, 80, 1680. இப்போ இது எல்சிஎம் வேல்யூ என்ன, எல்சிஎம் ஈக்குவல் டு 1680 நமக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா? எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது இந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படிங்கிற டோட்டல் வேல்யூ. அப்ப இந்த டோட்டல் வேல்யூக்கு முன்னாடி அப்ப 1080 இருக்கு சார், அப்ப இதான் ஆன்சர் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட 3 கூட்டணும் அப்படின்னா என்ன வரணும், நமக்கு 1680 வரணும். அந்த நம்பர் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் வகுப்படணும், அது எல்சிஎம்மா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 3ஐ கூட்டினால் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்களா, அப்ப 3 கூட்டினதுக்கு அப்புறம் தான் 1680 வரணும். அப்ப இதுல இருந்து 3 கழிக்கணுமா, 3 கழிக்கணும்னா என்ன, 1680 இருந்து 3 மைனஸ் பண்ணா என்ன 1677. 1677 ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். புரியுதாப்பா?
ஒரு சின்ன நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட 3 கூட்டினதுக்கு அப்புறம் தான் அது எந்த நம்பர் எல்லாத்தாலும் வகுப்படுன்னு சொல்றாங்க. அப்ப 3 கூட்டுறதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இது அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப 3 கூட்டணும் அப்படின்னா இந்த நம்பர்ல இதுல 3 கூட்டினா என்னது 1680 அப்படிங்கிறது வரும். இந்த 1680 தான் இந்த எல்லா நம்பராலையும் வகுப்படும். இதுல 3 கூட்டினா என்ன ஆகும்? 1683 ஆயிடும். அப்ப இது வகுப்படாது. இவ்வளவு தூரத்துக்கு இதான் காமன் ப்ரொசீஜர். இதே இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். எப்படி அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. இதுலயுமோ ஒரு டேபிள கால மாதிரி போட்டுக்கோங்க. நோட்னு போட்டு ஒரு டேபிள கால மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஸ்டின். கொஸ்டின்ல கூட்டல் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும், கழித்தல் சப்ட்ராக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணும், மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா என்ன பண்ணும், டிவிஷன் கொடுத்தா என்ன பண்ணும். ஸ்டெப் 1ல என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்ம இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோமா? ஸ்டெப் 1 என்னது, எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் எவ்வளோ? 1680. ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சா? ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம் இங்க கூட்டல் கொடுத்திருந்தாங்கன்னா மைனஸ், இங்க என்னது மைனஸ், இங்க மைனஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எல்சிஎம்மோட என்ன பண்ணணும், கூட்டணும். இங்க மல்டிப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா எல்சிஎம் டிவைடட் பை கொஸ்டின் நம்பர். அது டிவைட்ல கொடுத்திருந்தாங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். சிம்பிளா கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு செகண்ட் ஸ்டெப் என்ன, எல்சிஎம் அப்படியே எடுத்துக்கணும். பிளஸ் கூட்டினால் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டினால் கொடுத்துருக்காங்களா, அப்ப மைனஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர். அப்ப 1680 இருந்து 3 கழிச்சுனா 1677. அப்ப ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். இதை தான் நம்ம வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவ்வளோ இது தேவையில்லை. இந்த டேபிள் மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. கிளியரா? நோ டைம் சொல்லாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த எல்சிஎமோட கூட்டினால் கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும். கழித்தால் கொடுத்தாங்கன்னா என்னது, பிளஸ் பண்ணணும். அதுக்கு மல்டிபிளிகேஷன் பண்ணலாம் கொடுத்தாங்கன்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணலாம் கொடுத்தாங்கன்னா மல்டிபிளிகேஷன் பண்ணணும். கிளியரா? ஆப்போசிட்ல பண்ணணும். சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம், புரியும். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 4 கழித்தால் 3, 6, 12, 15 ஆல் வகுப்படும். வகுப்படும் கொடுத்தா என்னது, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்ன, 3, 6, 12, 15. இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம். இது எல்லாமே காமனா 3 ஆல் டிவைட் ஆகுமா? 1 3 3, 2 3 6, 4 3 12, 5 3 15. இந்த நம்பர் வந்து 2 ஆல் டிவைட் ஆகுமா? 1 1 2 5. வேற எதுவும் ஆகாது. அப்ப என்னது, 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 அப்படிங்கிறது என்னது, எல்சிஎம். 3 2 எவ்வளோ, 6, 6 2 12, 12 5 60. எல்சிஎம் எவ்வளோ, 60. ஸ்டெப் 1 என்ன, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எவ்வளோ, 60ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப கொஸ்டின் செக் பண்ணோம். ஸ்டெப் 2 என்ன, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணும். கழித்தால் கொடுத்துருக்காங்க, அப்ப என்ன பண்ணோம், பிளஸ் 4. அப்ப 60 plus 4 64 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஆன்சர் என்னது, சி இஸ் கரெக்ட். கிளியரா? கிளியராப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். நான் 1 minute டைம் தரேன். ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் வேல்யூ என்னன்னு பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த எண்ணை 3 ஆல் பெருக்கும் போது அது 3 4 5 6 ஆல் வகுப்படும். 3 4 5 6. இது காமனா வகுப்படுறது 3 1 4 5. இதுல 2 3 இருக்கா? அடுத்து காமனா டிவைட் ஆகுறது 2 ஆல. 1 2 5 1. கரெக்டா? அப்ப இங்க என்னது, 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. 3 2 6, 6 2 12, 12 5 60. அப்ப எல்சிஎம் எவ்வளோ, 60. ஸ்டெப் 1 எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ, எல்சிஎம் ஈக்குவல் டு 60. ஸ்டெப் 2 என்ன, இங்க 3 ஆல் பெருக்கும் போது மல்டிபிள் பண்ணும்போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளைடு பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் பண்ண என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்ப டிவைடட் பை 3.
ஒரு 3 3, 2 3 6 0. அப்ப 20 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஆன்சர் என்னது? பி இஸ் கரெக்ட். கிளியரா? இதே நீங்க டிவைட் கொடுத்திருந்தாங்க என்ன பண்ணோம்? இந்த நம்பர் எல்சிஎமோட மல்டிப்ளை பண்ணோம். சிம்பிள். கிளியர்? 6th கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின் பா. 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகியவற்றால் வகுபடும் எண்கள் எத்தனை? சிம்பிளானது. வேற எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணணும். வகுபடும் இங்க டிவிசிபிள் அப்படின்னு கொடுத்தா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்ப கொடுத்திருக்க நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 6, 8, 9க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 2ஆல போட்டோம் அப்படின்னா 3 2 6, 4 2 8, 9. அடுத்து 3ஆல போட்டோம் அப்படின்னா 1 3 3, 4 3 9. அப்ப 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 3. கரெக்டாப்பா? அப்போ 2 3 6, 6 4 5 4 20, 6 4 24, 24 இன்ட்டு 3 20 3 60, 3 12, 72 அப்படிங்கிறது எல்சிஎம். கரெக்டா? எல்சிஎம் எவ்வளோ? 72. அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகியவற்றால் வகுபடும் எண்கள் எத்தனை? அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கொடுக்கல. 200க்கும் 300க்கும் இடையில இந்த நம்பரால எதெல்லாம் வகுப்படும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோமா? 72ன்னு வந்துச்சா? அப்ப அந்த 72ஓட மடங்கு வரும்ல, அந்த 72ஓட மடங்கு வரும்ல, அந்த தான் ஆகும். கண்டிப்பா அந்த 3 நம்பரால டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 72 2ஆல மல்டிப்ளை பண்ணா 144. 72 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 21, 216. 72 4ஆல மல்டிப்ளை பண்ணா 288. 72 5ஆல மல்டிப்ளை பண்ணா 360. கரெக்டா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 200க்கும் 300க்கும் இடையில அப்ப எதெல்லாம் வேணாம்னு பாருங்க. 200 இது 100 கடையில இருக்கு. அப்ப இது கிடையாது. இது 200க்குள்ள இருக்கு. 200க்கு மேல இது இருக்கு. 300க்குள்ள இது இருக்கு. அப்ப இது வராது. அப்ப 2 நம்பர் தான் என்ன ஆகும்? 200க்கும் 300க்கும் இடையில 6, 8, 9 ஆகியவற்றால் வகுப்படும் எண். சிம்பிள். ஓகேவா? வேற எதுவுமே கிடையாது. இப்ப 6, 8 ஏன் சார்? அப்ப இதை மட்டும் எடுக்கும் கன்ஃபியூஸ்லாம் பண்ணவே தேவையில்ல. எல்சிஎம் எடுத்து எதுக்கு போறோம் அப்படின்னா, எல்சிஎம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு நம்பரை ஒரு 3 நம்பர் கொடுக்குறாங்கன்னா இந்த 3 நம்பரை எந்த நம்பரால காமனா வகுப்படும் அப்படிங்கிறத எல்சிஎம் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப எல்சிஎம் என்ன? 72. அப்ப அந்த 72ங்கிற நம்பர் தான் 6ஆலையும் வகுப்படும், 8ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும். 6வது டேபிள்லயும் வரும், 8வது டேபிள்லயும் வரும், 9வது டேபிள்லயும் வரும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 200க்கும் 300க்கும் இடையே எந்த நம்பர் 6, 8, 9ஆல வகுப்படும்? ஓகேவா? அப்ப 72 எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 72ஓட மடங்கு எது எடுத்தாலுமே என்ன ஆகும்? அந்த நம்பர் என்ன ஆகும்? 6, 8, 9ஆல வகுப்படுமா? அதனாலதான் மடங்கு எடுக்கிறேன். 72 144, 216, 288, அதுக்கு அடுத்து 360 ஆயிருது. நமக்கு எதுக்குள்ள தேவை? 200க்கும் 300க்கும் தான். 200க்கு மேல 216, 288, 300க்குள்ள அப்படின்னா அப்ப 2 நம்பர் தான் என்ன ஆகும்? 200க்கும் 300க்கு இடையில இருக்கு. கிளியரா? ஆன்சர் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் பா. 7th கொஸ்டின். ரொம்ப ஸ்லோவா போறேன்னு நினைக்க வேண்டாம். இது பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொண்டு போவேன். கண்டிப்பா இந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேல ஒரு 1/2 hour to 1 hour பார்க்க போறீங்க. அது மட்டும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது. அது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்ல கொஸ்டின் ரீட் பண்ண கீழே எழுத ஸ்பேஸ் வேணும். 6 கடிகாரங்கள் முறையே 2, 3, 4, 5, 6, 10 என்ற வினாடிகள் இடைவெளியில் ஒலிக்கும். தொடக்கத்தில் அனைத்தும் ஒன்றாக ஒலிக்க தொடங்கினால் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போது அடுத்த முறை ஒன்றாக ஒலிக்கும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, 2 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒன்று சேர்ந்து ஒலிக்கும்? 2 கொஸ்டின். கொஸ்டினை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நான் ரீட் சொல்றேன். மொத்தம் எத்தனை கிளாக் இருக்கு? 6 கிளாக்ஸ் இருக்கு. கிளாக் நம்பர் 1, கிளாக் நம்பர் 2, கிளாக் நம்பர் 3, 4, 5, 6 கிளாக் இருக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கிளாக் எவ்ரி 2 minutes கொஞ்சம் என்ன ஆகுது? 2 seconds கொஞ்சம் என்ன ஆகுது? அது ரிங் ஆகுது. செகண்ட் கிளாக் எவ்ரி 3 minutes கொஞ்சம் ரிங் ஆகுது. தேர்ட் கிளாக் 4 minutes, 5, 6, 10. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் கிளாக் அப்படிங்கிறது எவ்ரி 2 minutes கொஞ்சம்னா 4 seconds, 6 seconds, 8 seconds, 10 seconds, 12 seconds அந்த மாதிரி ஒழிச்சிட்டே போகும். செகண்ட் கிளாக் அப்படிங்கிறது 3, 6, 9, 12, 15 இந்த மாதிரி என்னவாகும்? ரிங் ஆகிட்டே இருக்கும்.
ஓகேவா? அதுக்கு அடுத்து தேர்ட் கிளாக் அப்படிங்கிறது 4, 8, 12, 16, 20 அந்த மாதிரி ஒலிக்கும். ஃபோர்த் கிளாக் 5, 10, 15, 20. ஃபிஃப்த் கிளாக் 6, 12, 18, 24 இந்த மாதிரி ஒலிக்கும். லாஸ்ட் சிக்ஸ்த் கிளாக் 10, 20, 30, 40 அந்த மாதிரி ஒலிக்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் ஒலிக்குது. ஸ்டார்டிங்ல எல்லாமே என்ன ஆகுது? ஒன்னா தான் ஒலிக்குது. ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாத்தையும் ஒன்று போல செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாக் அப்படிங்க எவ்ரி 2 செகண்ட்ஸ் ஒன்று, செகண்ட் கிளாக் அப்படிங்க 3 செகண்ட்ஸ், 4, 5, 6, 10 அந்த மாதிரி ஒலிக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்து கொஸ்டின். இப்பதான் கொஸ்டின், இது வரைக்கும் கொஸ்டின் முடிஞ்சுப்பா. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்கன்னா, எப்போது அடுத்த முறை ஒன்றாக ஒலிக்கும்? ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாம் ஒன்னா ஒலிச்சிச்சா? இப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைமிங்ல ரிங் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நெக்ஸ்ட் வந்து எப்போ எல்லாம் ஒன்று போல ஒன்று சேர்ந்து ஒலிக்கும்? ஒன்று சேர்ந்து கம்பைன்டு அப்படின்னு கொடுத்தா என்னது? நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன்ல ஒன்று சேர்ந்து கம்பைன் கேட்டானது எல்சிஎம். எல்சிஎம் கொடுத்துட்டு நம்பர் கண்டுபிடிக்கலாமா? கொடுத்துட்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2, 3, 4, 5, 6, 10. ஓகேவா? பெரிய நம்பர் எது? 10. 10 வந்து ரெண்டாவது டேபிள் வரும், மூணாவது டேபிள் வராது. இரண்டாவது மல்டிப்ளை பண்ணா 20. 20 3ல வராது. 30 இதுல வரும், இதுல வரும், 40ல வராது. 40 இதுல வரும், 3ல வராது. 50ங்கிறது 3ல வராது. 60ங்கிறது 2ல வரும், 3ல வரும், 4ல வரும், 5லயும் வரும், 6லயும் வரும். அப்போ எல்சிஎம் வேல்யூ 60 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ நெக்ஸ்ட் எப்போ? 60 செகண்ட்ஸ்ல, வினாடிகள் தானே கொடுத்துருக்காங்க. மொத்தம் அடுத்து எப்ப? நெக்ஸ்ட் எப்ப எல்லாம் ஒன்னா ஒலிக்கும்? 60 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட்ல என்ன ஆகும்? ஒன்னா ஒலிக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன? 60 செகண்ட் ஆர் 1 மினிட். கிளியரா? கொஸ்டின் புரியல அப்படின்னா சொன்னதை நிப்பாட்டி பொறுமையா கேளுங்க, இன்னும் தெளிவாகவே புரியும். ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். ஓகே. ரெண்டாவது, 2 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும்? 2 மணி நேரம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எவ்ரி 1 மினிட் ஒன்னா ஆகுது, எல்லாமே ஒன்னா ஒலிக்குது. 2 மணி நேரம் அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின், 2 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒன்னா ஒலிக்கும்? 2 hours அப்படிங்கிறது எவ்வளவு மினிட்ஸ்? 1 hour அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். அப்போ 2 hour அப்படிங்கிறது 120 மினிட்ஸா? அப்போ 120 டைம்ஸ் என்னாகும்? ஒன்னா ஒலிக்கும். இது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் கிடையாது. சார் நீங்க என்ன சார் 2 hours தான் கொடுத்துருக்காங்க, 2 hours அப்படின்னா 120 மினிட்ஸ் தான். அப்போ 120 மினிட்ஸ் தானே ஒன்னா ஒலிக்கும். அப்போ எப்படி கரெக்ட்னு கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா எது கரெக்ட்னு கிடையாது அப்படின்னா, இங்க எல்லாமே ஒன்னா ஒலிச்சிச்சா? ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாமே ஆர்டரா ஒன்னாச்சா? அந்த ஒன்னையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா 2 ஹவர்ஸ்ல 120 டைம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஒன்னா ஒலிச்சிருக்கோம். இந்த 1 அப்படிங்கிறது செக்கிங் டைம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸ்டார்ட்ல செக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் ரிங் ஆகும்ல, அந்த ரிங்கிங் டைம் தான் அந்த 1 அப்படிங்கிறது. ஆன்சர் வந்து 120 டைம்ஸ் என்ன ஆகும்? எல்லாமே ஒன்னா ஒலிக்கும். கிளியரா? கிளியராப்பா? கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின். இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் நம்மளோட டெலகிராம் சேனல் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட மேக்ஸுக்கான தனி குரூப்மே இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மேக்ஸுக்கு தேவையான மேக்ஸ்ல எப்படி ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் வியூவில் எல்லாமே உங்களுக்கு அதில் கவர் ஆகும். ஓகே, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 8th கொஸ்டின், இது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். 3 வேறுபட்ட கலன்கள். கலன் என்னது? டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ். 3 டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் இருக்கு. 496 லிட்டர், 403 லிட்டர், 713 லிட்டர் பால் மற்றும் நீர் கலந்த கலவை உள்ளது. பாலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி இருந்தா மிக்சிங் இது வந்து இருக்கு. இந்த அளவை அனைத்தையும் சரியாக அளவிடக்கூடிய பெரிய அளவீடு எது? எப்பயுமே பெரிய மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஹச்சிஎஃப் பொறுத்த அளவு என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால என்னது? அளவீடுன்னு வந்துருச்சுனாலே கேட்டிருக்கிறது என்னது? ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாமா? இதுக்கு 2 மெத்தட் இருக்குப்பா. 2 மெத்தடுமே நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மெத்தட் 1 ரெண்டுமே ஈஸி தான். இந்த 2 வேல்யூ ஏதாவது 2 வேல்யூ எடுத்துக்கலாம். பெரிய வேல்யூ உள்ளேயும் சின்ன வேல்யூ வெளியும் போட்டு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இப்ப 496ல எத்தனை 403 இருக்கும்? ஒரு 403 இருக்குமா? இப்ப 403ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? 93. இப்போ இந்த 93 எதாவது டிவைட் பண்ணா இங்க எந்த நம்பர் இருக்கோ அது உள்ள வரணும்.
இங்க 403. 403ல எத்தனை 93 இருக்கு? 4 93 இருக்குமா? 4 93 எவ்வளோ? 4 90 4 36 360. 4 3 12. அப்ப 372. அப்ப 372 அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? பேலன்ஸ் எவ்வளோப்பா? இங்க ஒரு 28, அங்க ஒரு 3 31, இங்க அது 31. அதுக்கு அடுத்து இங்க எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ அந்த நம்பர் உள்ள வரணும். 93. 93ல எத்தனை 31 இருக்கு? 3 31 93. எந்த இடத்துல 0 வருதோ இங்க டிவைடர் யூஸ் பண்றோம்ல, இந்த வேல்யூ தான் ஆன்சர். ஆன்சர் 31. சிம்பிள். எந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணிட்டே வரணும், எந்த இடத்துல 0 வருதோ அதான் என்னது ஆன்சர். கிளியரா? இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த 3 வேல்யூல ஏதாவது 2 வேல்யூ டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ இந்த 2 வேல்யூ டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளோ? 93. அந்த 93 நம்பர் எந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. இதே தான் இங்கேயும், அது சிம்பிளா நம்ம எடுத்துக்கோம், அவ்வளவுதான். இந்த 93 அப்படி டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் மினிமமா நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். எந்த 2 நம்பர்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். எதுக்கு நான் நியரஸ்ட் நம்பர் எடுத்தேன் அப்படின்னா ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைக்கும், அதுக்காக நியரஸ்ட் நம்பர் எடுத்தேன். இப்போ இந்த 2 டிவைட் பண்ண மைனஸ் பண்ண அப்படின்னா எவ்வளோ? 93. அப்ப அந்த 93 24 டிவைட் ஆகுமா? 4 21 84, 5 போச்சா 105 ஆகும். அப்ப ஆகாது. 27 ஆகாது. 31 கண்டிப்பா டிவைட் ஆகும். 41 ஆகாது. அப்ப ஆன்சர் சி. இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியரா? எல்சிஎம் HCF பொறுத்தளவு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல, மேக்ஸ் டிஎன்பிசியை பொறுத்தளவு 2023 கொஸ்டின்ல இந்த எல்சிஎம் HCF மட்டும் மொத்தம் 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சா எடுத்து பாருங்க. மொத்தம் 6 கொஸ்டின் பார்த்த டைப் மட்டும்தான், வேற எதுவுமே தாண்டி கேட்கல. அதனால எல்சிஎம் HCF ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானதுப்பா, மிஸ் பண்ணாதீங்க. உங்க பிஓகி செஷனுமே அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க டெய்லி ஒரு எந்த டாபிக் முடிக்கணுமோ அதுல இருந்து ஒரு 10 பிஓகி கொஸ்டின் மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம், டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9th கொஸ்டின். ஏழு மீட்டர் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் என்ற நீளத்தை சரியாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் எது? அளவீடுன்னு வந்துட்டனால என்ன கொஸ்டின்? HCF கேட்டிருக்காங்க. இப்ப எல்லாத்தையுமே சேம் யூனிட்டா மாத்திரலாமா? இங்க மீட்டர் இருக்கு, இங்க மீட்டர் சென்டிமீட்டர் கலந்துருக்கு, இங்க மீட்டர் இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே சென்டிமீட்டரா மாத்திரலாம். 1 மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்ப 7 மீட்டர் அப்படின்னா 700 சென்டிமீட்டர். அப்ப 3 மீட்டர் அப்படின்னா எவ்வளோ? 300 சென்டிமீட்டர். 85 சென்டிமீட்டர் 385. இங்க 12 மீட்டர் அப்படின்னா 1200. அப்ப 1295. ஓகேவா? இப்போ ஏதாவது 2 நம்பர் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? எந்த நம்பர்னா எடுத்துக்கலாம். இப்போ இது நியர்லி இருக்கா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ இது டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 700ல இருந்து 385 மைனஸ் பண்ணா எவ்வளோ? இங்க ஒரு 15 இருக்கு. 15 ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 400 ஆயிடும். அப்ப அங்க ஒரு 300 இருக்கு. அப்ப 300 15 315. ஓகேவா? மறுபடியும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது 2 டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? சின்ன நம்பர் வர்ற வரை டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த நம்பர்னா டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இந்த 2 நம்பர் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இது 2 நியர்லி இருக்கா? அப்ப 385 315 கழிச்சா எவ்வளவுப்பா? 70. எந்த 2 நம்பர் நியர்லி வேல்யூ இருக்கோ அதை பாத்தீங்கன்னா வேல்யூ கம்மியாகிட்டே வரும். வேல்யூ கம்மியானாதான் ஈஸியான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதனாலதான். ஓகே, அப்ப 70. அப்ப 70ங்கிற நம்பர் எந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. 15ஆல 70 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. 25ஆல 70 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. 35ஆல ஆகுமா? கண்டிப்பா ஆகும். 42ஆல ஆகாது. அப்ப ஆன்சர் 35 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கிளியரா? எப்படி சார் இந்த நம்பர் சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது 2 சின்ன நம்பர் எடுத்துக்கோங்கப்பா, இல்ல நியரஸ்ட் வேல்யூவான நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இது 2மே எடுக்கலாம், தப்பே கிடையாது. அது 2 எடுத்தா ஸ்டெப் வந்து 2-3 ஸ்டெப் அதிகமாகும். இந்த 2 நம்பர் எடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து 315 வந்துருச்சு. அப்போ ஏன் இதையும் மைனஸ் பண்ணலாம் சார் அப்படின்னா, இதையும் மைனஸ் பண்ண என்ன ஆகும்? மறுபடியும் பெரிய நம்பர் தான் எனக்கு வந்து நிற்கும். அப்போ இது 2யும் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு சின்ன நம்பர் வந்து நிற்கா, அதனால தான். ஓகேவா? அதனால நீங்க எது சின்ன நம்பர் தான் பண்ணிக்கலாம். இப்போ இதே கொஸ்டின்ஸை நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா? 700 385. இது ஒரு டைம் இருக்கா? பேலன்ஸ் எவ்வளோ? 315. 315பா. அதுக்கு அடுத்து இதுல எவ்வளவு மீதி இருக்கு? இதுல சாரி, இதுல எவ்வளோ?
ஒரு 385, பேலன்ஸ் 315. இந்த 315 இந்த நம்பரால் டிவைட் ஆகணும் 385ஆல. இப்போ இதுல ஒரு 315 இருக்கும், பேலன்ஸ் எவ்வளோ 70. ஓகேவா? இந்த 70ங்கிறது எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம்? இங்க உள்ள நம்பரால் டிவைட் பண்ணோம் 315னால. இப்போ 315 எத்தனை 70 இருக்கும்? 4 70. 4 70 எவ்வளோப்பா? 280. 4 8 3 24 28. அப்போ 280. 280 பேலன்ஸ் எவ்வளோ? இங்க ஒரு 20, அங்க ஒரு 15, 35. அதுக்கடுத்து இந்த நம்பர் இதால் டிவைட் ஆகணும் 70. அப்போ 70 அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன 70ல எத்தனை 35 இருக்கு? 2 35 70. அப்போ எங்க 0 வருதோ அதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ 35 இஸ் கரெக்ட் ஆன்சர். 35 வருதா? ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. கிளியர்? இது 10th கொஸ்டின். 1001 பேனாக்கள், 910 பென்சில்கள் அதிகபட்ச மாணவர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஷேரிங். ஷேரிங் என்னப்பா? ஈக்குவல் ஷேரிங் அப்படின்னு HCF. அதுப்பா HCF தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள். HCF என்ன பண்ணணும்? 1001 910 இரண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 91. அப்போ 91 ஆன்சர்ல இருக்கா? ஆன்சர்ல 91 இருக்கு. ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். அவ்வளோதான், சிம்பிள். இன்னொரு மெத்தட்ல செஞ்சு பாருங்க, அதுக்குமே ஆன்சர் கரெக்டா வரும். சூப்பர். பிராக்டிஸ் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பேஸ் பண்ண மாதிரி தான். ஓகே, எல்சிஎம் HCF இதோட ஓவரா 3 பார்ட்ல முடிச்சிட்டோம். இந்த 3 பார்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா எல்லா பிடிஎஃப்மே நான் டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் ஃப்ரீ டைம் எடுத்து நீங்க வேற எந்த கொஸ்டினும் புதுசா சால்வ் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின்ஸை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு மார்னிங் நான் வந்து டிஎன்பிசியில் கேட்ட எல்சிஎம் HCF வந்து ஒரு 15 கொஸ்டின் நான் ஷேர் பண்றேன். அந்த 15 கொஸ்டின்ஸை ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணலாம். காலையில உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்கும். காலையில் டெஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். மார்னிங்கோ ஆஃப்டர்நூனோ ஷேர் பண்ணிடுறேன். நீங்க ஈவினிங் டிஸ்கஷன்ஸா பாருங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட தொடர் முயற்சி மட்டும்தான் அடுத்த லெவலில் கொண்டு போகும். இந்த செஷன்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணிட்டு போங்க. உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் அடுத்த லெவல் எங்களை மூவ் பண்ணோம், எங்களை ஸ்டாப் ஆகாம கண்டினியூவா போறதுக்கு வழிவகுக்கும். ஓகேவா? கண்டிப்பா கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சருமே நீங்க மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த டிஎன்பிசி 2026 டிஎன்பிசி எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் இந்த எக்ஸாம்ல வெற்றி அடைய வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ.